யூடியூப் வீடியோ எடுக்கிறேன். அதுக்கு என்ன என்ன ஏரியா? யூடியூப் வீடியோ எடுக்கிறேன். நான் யூடியூப் ஒன்று செய்கிறேன். இப்போ இந்த இடங்கள்ல வந்து 650 இந்த பீச் இருக்கு. என்ன நீ வீடியோ எடுக்கல ஒரு பிரச்சனையும் இல்லை. வீடியோ எடுக்கிற சரி, இந்த வீடியோ என்ன பயன்படுத்த யாருக்கு அறியும்? நான் யூடியூப்ல போடுவேன். இது என்னடா நீங்க சும்மா குடிச்சு போட்டு வந்து என்னோட கதைக்கிறதுக்கு குடிக்காத நீ கேட்கப்பட சரியா? நான் குடிப்பேன், 2 வருஷம் நான் குடிக்கிறது. நீங்க பாரு, நீங்க 6000 பேர்ல ஆத்தக்கிட்டு வந்த நீங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. தம்பி வீடியோ ஆஃப் பண்ண வேணாம். எங்க நிக்கா? நீ தம்பி என்ன இருந்தாலும் வீடியோ எடுங்க. இந்த பிரச்சனை வா சொல்றீங்க. என்ன ரெண்டு வா அப்படி வா. கம்பெனி முதல்ல நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். எந்த ரூட்டு சரியான ரூட்டு. சரி, இதுல புல நடக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 650 தான் இப்போ நான் வந்து நிற்கிறேன். பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பீச் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இயற்கையான இடங்கள் வந்து இருக்குது. இன்றைய வீடியோவில் வந்து இந்த இயற்கையான இடங்களை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரைட், அப்படியே வாங்க தம்பி, அப்படியே வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஒரு இயற்கையும் அமைதியும் சேர்ந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து இருக்குது. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச விஷயம் வந்து இயற்கை தான். அதாவது பீச்சுக்கு வந்து ஒரு ஆள் வருதுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மனசில் வந்து நிறைய கவலைகள், நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும். அப்படி இருந்தாலும் யாரு என்னடா தம்பி இருடா போ தம்பி தம்பி வா என்ன தங்க விட்டு வா. என்னன்னு எங்க வெளியிடுறா? நான் வீடியோ எடுக்க வந்தேன். யூடியூப். என்ன வீடியோ? யூடியூப் வீடியோ எடுக்கிறேன். அதுக்கு என்ன என்ன ஏரியா? யூடியூப் வீடியோ எடுக்கிறேன். நான் யூடியூப் ஒன்று செய்கிறேன். இப்போ இந்த இடங்கள்ல வந்து 650 அந்த பீச் இருக்குது. அந்த பீச்சை வந்து எடுத்து போடுவோம்னு சொல்லி யூடியூப் எடுத்து போடுவோம்னு சொல்லி வந்தேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை இல்லை, இது மாதிரி நிறைய பேர் திருடுறாங்க. நீங்கள் எதானே சீரியல்? நான் யூடியூப் தான் செய்கிறேன். நோ பண்ணு. என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்லை, உங்களை பார்த்தா வித்தியாசமான ஆளாக இருக்கீங்க. இல்லை நீங்கள் இந்த எந்த ஏரியாவுக்குள்ள வந்துட்டு இப்படி விளையாட்டெல்லாம் காட்டப்படாதா? என்னடாப்பா வீடியோ எடுக்கிறது? என்னடாப்பா பிரச்சனை இருக்கு? வீடியோ எடுக்கலாம். வீடியோ எடுத்தா என்ன நீ வீடியோ எடுக்கல ஒரு பிரச்சனையும் இல்லை. வீடியோ எடுக்கிற சரி, இந்த வீடியோ என்ன பயன்படுத்த யாருக்கு அறியும்? நான் யூடியூப்ல போடுவேன். இது என்னடாப்பா நீங்க சும்மா குடிச்சு போட்டு வந்து என்னோட கதைக்கிறதுக்கு? குடிக்காத நீ கேட்கப்பட சரியா? நான் குடிப்பேன், 2 வருஷம் நான் குடிக்கிறது. நீங்க பாரு, நீங்க 6000 பேர்ல ஆத்தக்கிட்டு வந்த நீங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. யார்கிட்ட கேட்கணும்? இது வந்து ஒரு பொதுவான இடம் தானே. பொதுவான இடம் பண்ணீங்கன்னா நீங்க வந்து என்னென்ன செய்ய போறீங்க யாருக்கு தெரியும்? என்ன கரைச்சல்றாப்பா நீங்க குடிச்சிட்டுறீங்க. நான் சும்மா இருக்கிற இடத்துல வந்து வீடியோ எடுத்து ஒரு மக்களுக்கு தெரியப்படுத்துறது வந்து புலையா? புல இல்ல, சரியா நல்லா செய்றீங்க. ஆனா உங்களை பேர்ல பார்வையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தனுக்கு நான் கண்ட பார்வையாளர் என்ற வார்த்தையே உங்க வாயில வருது இல்ல. நான் குடிப்பேன், அது பிரச்சனை இல்லை உனக்கு சரியா? நீங்க ஆர்ட்ட கேட்டு வந்தேன். நான் வந்து யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து பொது இடம். பொது இடத்துல வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். நீங்க என்ன சும்மா தேவலா என்கிட்ட வந்து தானே இருக்கீங்க. இது என்ன கரைச்சல்ற? என்ன அடிக்கணும்? இல்லை யாருக்கு அடிக்க போறீங்க? யாருக்கா எடுங்க? யாருக்கா கால் பண்ணீங்க? யார் வந்தாலும் நம்ம இதுதான். தம்பி வீடியோ எடுங்களா? ஹலோ, வீடியோ ஆஃப் பண்ண வேணாம் தம்பி. வீடியோ ஆஃப் பண்ண வேணாம். நீ தம்பி என்ன இருந்தாலும் வீடியோ எடுங்க. இந்த பிரச்சனை வா சொல்றீங்க. என்ன ரெண்டு வா அப்படி வா. நீ யாரையா கூப்பிடுங்க? நீங்க இப்ப என்னத்துக்கு எடுக்கிற இந்த வீடியோ? அதாவது 650 வந்தேன்னு நான் வந்து யூடியூப் சேனல் செய்யறேன். இங்க இருக்கிற விஷயங்கள் இப்ப இந்த பீச்சை வந்து நான் எடுத்து போடுறேன். இந்த பீச் வந்து இவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. நீங்க வரலாம், பார்க்கலாம். இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அப்ப அந்த கோயிலை பத்தி நான் வந்து வீடியோ எடுப்போம்னு சொல்லி காய்ச்சி கொண்டிருக்கிறேன். நீங்க இப்ப என்னோட தேவலாம் வந்து தனகுறீங்க. தேவலாமா தானே இல்ல. கம்பெனி முதல்ல நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். எந்த ரூட்டு சரியான ரூட்டு. சரி, இதுல புல நடக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்க கலைஞர்கள்ல ஒரு ஆள எல்லாத்தையும் செஞ்சு என்னென்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? கலையை பத்தி சொல்றீங்க, கலையை பத்தி சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? என்ன செய்றீங்க? நான் ஒன்றும் செய்யல. நான் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த இடங்களை வந்து எடுத்து போடுறேன். வெளியே கொண்டு வரேன். அவ வெளியில கொண்டு வரேன். என்னது? அதாவது இப்படி ஒரு கோயில் ஒன்று இருக்கு. இப்படி இந்த கோயில் வந்து இதுல ஹிஸ்டரி வந்து இது வரலாறு இது இதுல இடங்கள் இப்படி இருக்குன்றத நான் இப்ப சொல்றேன். தேவையில்லா விஷயங்கள் ஒன்றும் பார்க்கப்படாதீங்க. இங்க ஏரியால யாரும் கலைஞர்கள் அப்படி இருக்கா? இருக்காங்க தான். நான் ஒரு கலைஞன் தான். நீ என்ன பத்தி கணக்கு எடுக்காம இதுதான் பிரச்சனை. நீ அங்கங்க அந்தந்த விஷயம் எல்லாம் நீ பாத்துட்டு இருக்கா? கோயில் இருக்கா, குளம் இருக்கா, கச்சேரி இருக்கா, காவலி இருக்கா, என்னத்தை எடுக்கா? இப்ப என்ன போல ஒரு கலைஞனை நீ காண என்ன செய்யல? நீங்க குடிச்சிட்டு சும்மா வெறியில காய்ச்சி கொண்டுறீங்க. ஏன் நான் குடிக்கணும் சொல்லு? எனக்கு ஒரு தலைமை கூடம் இல்ல. என்ன வகுத்து செய்யறதுக்கு ஒருத்தன் இல்ல. எல்லாரும் முன்வரல.
ஒரு கலைஞனை ஒரு அவமானப்படுத்த தள்ளி வச்சிருக்கானுங்க. அதால பாதிக்கப்பட்டால் தானே. டேய் அண்ணன் பாவம்டா. அப்ப நம்மட சீஸ் யோசிக்க இங்க உங்களோட வீடு எங்க இருக்கு? எந்த ஊர் அங்க இருக்குடா. நீ கொஞ்சம் கோவிக்காம தான். ரெண்டாவது நிறைய நான் தான் ஊர்ல முக்கியமான ஆள். நல்லது கெட்ட விஷயங்களுக்கு நானும் போகக்கூடிய ஆள். அந்த விஷயத்துல இது மாதிரி யூடியூப் சேனல் எல்லாம் செஞ்சு செய்யற பேர்ல செஞ்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி நான் சொல்லல விஷயங்கள். ஆனா விஷயம் தெரிஞ்சவரையே நான் சொல்றேன். ஆனா இதுல தவறான முறையில் நடக்குது. ஆனா நீ இப்ப எங்களை போல ஆக்களை கண்டு உனக்கு என்ன ஆதரவு உண்டான்னு கேளு. நானே கொண்டு வச்சு உனக்கு ஆரம்பியில ஃபுல்லா இருக்கு எல்லா சகல விஷயத்தையும் காட்டுறேன். சரியா? நான் உதவி நான் செய்வேன். ஆனா நீ கொஞ்சம் கோவிக்காத, கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். நான் ஏன்னா இப்படி முன்பின் தெரியாதவர்கிட்ட வந்து கலாச்சிட்டு முன்னால இந்த வீடியோ பண்றேன்னு சொன்னா நான் யோசிப்பேன். இந்த ஊர் பட்டு இருக்கிறவன் நான் யோசிப்பேன். புதுசா ஒரு ஆள் வந்து இப்ப கடல போயிட்டு நான் நேற்று டைம்ல என்ன செய்யலாம், நடிச்சாம 10 மணிக்கு நான் என்ன செய்யலாம் இல்ல தான் யாருன்னா ஒருத்த கேட்டே ஆகும். அந்த இடத்துல நான் கேட்டுருக்கேன் தான் கோவிக்காத, நான் ஒரு கலைஞன் தான். உங்களோட வீடு எங்க இருக்குன்னா உங்களை வந்து எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். எங்க இருக்கு உங்களோட வீடு? நிச்சயமா எடுக்கலாம் தம்பி. நம்ம மெயின் ரோட்ல இருந்து இந்த உள்ளால வர கதிரான் தம்பி வீடு இருக்கு. மெயினால வந்தா கம்ப்யூட்டர் கண்ணன் எங்கன்னு சொல்லி கேட்டா இல்ல கம்ப்யூட்டர் கண்ணன். சரியா? சரி சரி சரி. கேளுங்க. எப்போ வருவீங்க? நான் நாளைக்கு வரேன். சரி தம்பி வாங்க. இப்பவே போவோம். எடுங்க பைக். உங்களோட வீட்டுக்கு போவோம். வாங்க. இந்த அண்ணாட வீட்டை போயிட்டு அப்படியே வந்து வீடியோல போவோம். அண்ணா வந்து நிறைய திறமையில் வந்து இருக்குன்னு சொல்றாரு. பாப்போம் அண்ணா வந்து என்ன சொல்ல வாரேன்னு சொல்லி பாப்போம். சரியா? ஓகே ஓகே. இந்த புலேந்திரன் அண்ணா தான் இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். ரைட். ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. என்னை பற்றி சொல்றேன்டா எனக்கு சரியா புலேந்திரன். நான் சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு சுயம்பு. அதாவது எனக்கு குரு இல்லை. எந்த ப்ராஜெக்டை நான் செய்கிறேன்டாலும் எனக்கு குரு இல்லை. அதாவது சிலை ஒன்றை செய்கிறேன்டாலும் சரி தான், அல்லது இந்த டான்ஸ் ஒன்று ஆடுறேன்னு சொன்னாலும் சரி தான், ஒரு சித்திரங்கிறண்டாலும் சரி தான். ஆனால் எந்த இதுக்கு பிரபஞ்ச தொடரோடு நான் இருக்கேன். அப்போ எனக்கு மைண்டில் எனக்கு படுதா எதுவோ அது மத்தாக்களுக்கு போய் சென்றடை. அதாவது உங்களுக்கு வந்து பழக்கி தரகு யாருமே இல்லை. இப்போ நீங்களே இந்த கிரெடிட்டாக தான் நான் எல்லாமே செய்கிறேன். ஆனால் கண்டு கட்டு விட்ட அனுபவங்கள் இருக்கும் எனக்கு. சிலைகள் செய்யறா இப்படித்தான் அப்படின்னு சொல்லி செஞ்சா ஒரு அடிப்படை ஒன்று விளங்குனா அப்புறம் அதுக்கு கண்முக்கு வாய் வைக்கிறதுல நம்ம செய்யறோம். அந்த வேலையில் அப்ப ஒரு அடிப்படை ஒன்று இல்லாமலுக்கு நாங்க சுயம்பா இல்ல, அடிப்படை ஒன்று தூண்டலா இருந்திருக்கும். அப்பயோ அதை எனக்கு அறிவு தெரிஞ்ச ஞானத்துக்கு முதலே எனக்குள்ள சில டைம்ல புதைக்கப்பட்டிருக்கலாம். அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. ஆனா டான்ஸுக்கு எனக்கு குரு இல்லை. டான்ஸுக்கு குரு இல்லை. இந்த சிற்பங்கள் செய்யறதுக்கு எனக்கு குரு இல்லை. மற்றது எல்லாரும் சொல்றாங்க, எனக்கே தெரியாது. நான் என்ற பெருமையை நான் சொல்றதுக்கு விரும்புறேன்ல. நான் ஒரு மல்டி டேலண்ட் ஆள்றாரு. உண்ட செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி தாண்டா உனக்கு கம்ப்யூட்டருக்கு பேர் வச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் கண்ணா என்று சொல்லி சொல்லுவாங்க. எல்லாரும் கேட்பாங்க. இதை ஒரு சிலர் நக்கலாகவும் எடுப்பாங்க, கம்ப்யூட்டர் என்று பகுதியாக எடுப்பாங்க. ஆனா இது ஆளுமையை திறமையான உள்நோக்கமான பேர் எதுக்காக வந்தேன்னு சொல்லி அந்த பிரபஞ்ச தியரிக்கு தான் நன்றி சொல்லுவோம். நன்றி சொன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த செயல்பாடுகள் என்ன அறியாமலே வளர்ந்துட்டு போயிடுச்சு. அப்ப நாங்க எந்த விதத்திலையும் உணர்வு ரீதியான பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எதுலையும் நான் சுயம் பார்த்தா இருப்பேன். ஆடுற எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு. அதாவது ஆடுற அட்வைஸ்களும் பெரும்பாலும் கேட்க மாட்டேன். அது தலக்கணம் பிடிச்ச எண்ணம் இல்லது. அப்படியே வளர்ந்து வந்துட்டா இதை இப்படித்தான் செய்யணும் முடிச்சுன்னா இதுக்கு இந்த மாதிரி தான் சரி, இந்த மாதிரி தான் செய்யறான்னு சொல்லி இன்னொரு விளையாட தேவையில்லை. இதை செய் என்று மட்டும் சொன்னா சரி செஞ்சு கொடுப்பேன். அவ்வளவுதான். இப்ப வந்து எல்லாத்துக்கும் முதல் வந்து நான் இந்த சிற்பம் செய்யறா இருக்கலாம், இப்ப டான்ஸ் ஆடுறா இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆள் வந்து ஒரு ஹீரோ ஒரு ஆள் இருப்பாரு. அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்க வந்தேன்னு சொல்லி அதைத்தானே சொன்னான் அந்த டைம்ல. இப்ப சொன்ன தூண்டல் துலங்கல் விளைவு. தூண்டல் ஒன்று அடிப்படையில எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ புதைக்கப்பட்டிருக்கலாம். ஓகே. சின்ன வயசுல இருந்து படங்கள் சினிமாக்கள் வராதுக்கு முதலே நான் சும்மா ரேடியோவில் போடுற பாட்டு, டிவியை காணாத டைம் அது. ரேடியோவில் போடுற பாட்டுக்கு டான்ஸ் ஆடினேன்னு சொன்னா எங்கள் அம்மா அவங்க அப்பா அவங்க அந்த டைமில் நல்லா இருக்கேன் கைதட்டு நான் அவங்க உற்சாகப்படுத்திருப்பாங்க நினைக்கிறேன். அப்போ அந்த மானசீகமான கற்பனை தான். அந்த பாடலுக்கு ஒலி 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 தான் படமும் கதையும் வரும், பாட்டும் கதையும் வரும், ஆடுவாங்க பாடுவாங்க, ரெண்டையும் கண்டு வரலாம். ரேடியோ இருக்கிற காலத்தில் டிவி இருக்காதுல்ல தானே. அந்த ரேடியோ பாட்டுக்கு என்ன ஆடினேன் தானே அந்த டைமில். அப்போ படத்தை பார்த்து ஆக்ஷன் பண்ணி பழகிறேன்னு சொன்னால் டிவியும் வந்துருக்கணும் இந்த காலத்தில். நானும் இத்தனை காலத்துக்கு பிறகு தான் வெள்ளை டிவியை கண்டு. சரி, முதல் இருந்த வெள்ளை டிவி தான். அந்த மரப்பொட்டிலாம் ரேடியோ இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு டான்ஸ் ஆடினேன். திரும்ப என்ன கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ஒரு 13-14 வயசுக்குள்ளே மேடை விட்டாங்க. சரி, நம்ம இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். அண்ணாக்கு இப்போ எத்தனை வயசு? எனக்கு 47 வயசு. பார்க்க சின்ன ஆள் மாதிரி இருக்கிறீங்கன்னு. ஒரு 28-30 வயசு மாதிரி இருக்கிறீங்க. ரைட். நீங்க வந்து கல்யாணம் கட்டிட்டீங்களா? 2 பிள்ளைகள் இருக்கு, பெரிய ஆக்கள் இருக்காங்க. ஓகே. வைஃப் இந்த அவங்க சொந்தக்காரர்களை விட்டு இருக்கிறாங்க. போயிருக்காங்க. பெரிய ஆக்களா? 22 வயசு பொடி எனக்கு.
20 வயசு பிள்ளைக்கு பொடியன் என்ன போல மேசன் வேலை செய்கிறாள். பிள்ளை இந்த கார்மெண்ட்ஸில் செக்கராக இருக்கிறா. கார்மெண்ட்ஸ்ல வந்து செக்யூரிட்டியா இருக்கிறாங்க, குவாலிட்டி செக்கரா இருக்கிறாங்க. குவாலிட்டி செக்கரா வந்து அந்த கார்மெண்ட்ஸ்ல வந்து இருக்கிறாங்கன்னு. சரி, ஓகே. அப்ப வந்து இப்ப உங்களுக்கு 2 பிள்ளைகள், இப்ப நீங்க வந்து கல்யாணம் கட்டிட்டீங்க, இப்ப நீங்க எல்லாம் ஓகே. இப்ப உங்களோட அம்மா அப்பா இல்ல, அம்மா இருக்கிறாங்க. அம்மாவும் வந்து அவங்களோட போயிருக்காங்க. அம்மா ஒரு மரண வீடு ஒன்று நடந்தது, அங்க போயிருக்காங்க. ரைட். அப்ப இவ்வளவு தடைகளையும் தாண்டி வந்து அன்றாட இப்ப வந்து இந்த என்ன சொல்ற அன்றாட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு என்ன தொழில் செய்றீங்க? நான் மேசன் தான். மேசன் ஆச்சாரிய கோயில் வேலாம் செய்யறது. இப்ப அந்த அதுல தாண்டாவில்னு சொன்னேன். தாண்டாவில் இடையில வாழைக்காலன்ற ஒரு இடம் இருக்கு. அதுக்குள்ளதான் நாங்க கோயில் வேலை செய்யறோம். ஆனா எனக்கு ஒரு ஆச்சாரியா இருக்காரு, தலைமைப்பூடமான ஒரு ஆச்சாரியா இருக்காரு, ஒரு ஸ்ரீகரன் ஆச்சாரியார்ன்ற. இந்த பக்கத்துல இருந்து இருந்தவங்க அவங்க இதுல அவர் தலைமைக்குள்ள தான் இந்த மட்டக்களப்பு மாவட்டம் பூரா இருக்கிற கோயில்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப கோயில்னு சொன்னா அந்த கோயில கூடுதலாவே வந்து சிற்பங்கள், அந்த சிலைகள் தானே கூட. அடிப்படை விஷயத்துல இருந்து, அதாவது கட்டுமானத்துல இருந்து வரி வர்க்கம், அது பஞ்சகர்ம முறை 2 முறைகள் இருக்கு கோயில்ல. நோம்பல கட்டுற ஒன்றும் இருக்கு. பஞ்சகர்ம முறைப்படி கட்டுறதா இல்ல டிசைன்கள் வரி வர்க்கங்கள் கூட வரும். அது அந்த ரேட் முருகன் கோயில அடிச்சு போட்டாங்க. இப்ப எங்கட ரேட்டுக்கு இந்த அடங்கல்லோடு இந்தியாவில் கொண்டு வந்துட்டு செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை இங்கே ஆரம்பத்தில் நான் கும்பாசத்துக்கு முதல் 32 வருஷத்துக்கு முதல் கட்டின கோயில் தான் அது. நாங்கள் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அது இடிச்சு போட்டு தான் இப்போ இந்தியாக்களை கொண்டு போய் செய்ய போகிறாங்கன்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா வந்து அந்த ஒரு கோயில்ற அடிப்படையில இருந்து அண்ணா வந்து எல்லாத்தையும் கட்டி குடிப்பேன். எல்லா விஷயங்களும் வந்து அண்ணாக்கு வந்து தெரியும். இது போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது விஷயம் இப்ப நாங்க கேட்டுட்டோம்னே, ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுல இருக்கிற சிற்பங்களா இருக்கலாம், கோயில கட்டுறா இருக்கலாம், இவ்வளவு விஷயம் அண்ணாக்கு வந்து செய்ய தெரியும். அடுத்தது மாதிரி இது அடுத்த விஷயம் என்ன தெரியும் உங்களுக்கு? வேற என்ன டேலண்ட் இருக்கு? அடுத்தது என்னத்தை கிரியேட்டிங் பண்ணி செய்ய சொன்னாலும் சரி, நடிப்பு சம்பந்தமானது அலை சொன்னாலும் சரி தான், ஒரு கோப உணர்வுக்கு மொத்த பாவனை செய்ய சொன்னாலும் சரி தான், அல்லது திடீரெண்டாக்கில் ஒரு விஷயங்களை குடும்பத்தோட அந்யோன்யமாக பேசி பழகிறதுக்கு விஷயமும் தான். பிள்ளைகளோட ஆதரவு எப்படி இந்த உலக நடைமுறையில் எப்படி நடைமுறையில் பேச்சு வரமோ வழக்கில், அதே பேச்சு நடிப்பு துறையில எடுத்துரு. நடிப்பும் நடைமுறையும் ஒன்று தானே. அப்ப நடிக்கிறதுக்கு 2 பேரையா நம்ம புதுசா ஒரு ப்ராஜெக்ட் செய்யறல்ல. நம்ம நடைமுறையில கதை இப்ப நம்ம 2 பேர் கதைக்கிறத வெளியில இருந்து பாக்குறாங்களோ ஒரு நாடகமா தான் பார்ப்பாங்க. அதான் பிரச்சனை. இப்ப இதைத்தான் நம்ம கதைக்கிறேன்னு சொல்லி ஒரு டைரக்ட் எழுதி கொடுக்காரு. இங்க இப்ப ஒரு ஆள் வந்து பேட்டி எடுப்பாரு, அவர்கிட்ட நீங்க கதைக்கணும் சொல்லி தந்தாதான் பதட்டம் இருக்கு. பட் ரியலாவே நம்ம 2 பேசிட்டு இருக்கிறத வெளியில இருக்கிறாங்க பாக்குறாங்களுக்கு நம்ம 2 பேரும் நாடகத்தை நடிச்சிட்டு இருக்கு. அவ பாருங்க, அந்த ஸ்கிரிப்ட் ஒரு ஸ்கிரிப்டை வந்து நம்ம கொடுத்தா கூட வந்து அண்ணா வந்து அதை வந்து சகஜமா நடிப்பேருன்னு சொல்லி நடிப்பேருன்னு சொல்றேன். அப்ப நான் அண்ணாக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று தரையா, நான் சின்ன ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுப்போம். எப்படின்னு சொன்னா, இது ஒரு ஸ்கிரிப்ட்னால நீ கோயிக்க கூட. இப்ப உங்களோட சொந்த மகளை வந்து நான் கொண்டு போட்டேன், சரியா? நான் கொண்டு போட்டேன், நானும் அந்த இடத்துல இருக்கிறேன். நீங்க இப்ப உங்களோட மகள் வந்து இறந்து கீழையும் இருக்கிறா, நானும் நிக்கிறேன். நீங்க அந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு அடிக்க வரலாம், இல்லைன்னு சொன்னா நீங்க அந்த பிள்ளைய பார்த்து அழலாம். அந்த ரியலான சம்பவம் ஒன்று இருக்குதானே, அதை வந்து இவங்களுக்கு ஆக்ட் பண்ணி காட்டுறீங்களா? சீனை கிரியேட் பண்ணுவோமா? ரைட், ஓகே. இப்ப இந்த இருக்கிற வீடியோ சாம்பிள் வந்து பார்த்துருப்பீங்கன்னா, நானே வந்து அந்த இதாகிட்டேன். அந்த நான் சொன்ன விஷயத்த அப்படியே அவரை உள்வாங்கி, நான் கூட வந்து சொல்லலை அழுற மாதிரிலாம் செய்யுங்கன்னு சொல்லி, அவர் ஆக்டிங் பண்ணி முடிஞ்சோடனே கண்ணால் வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வருது. ஏன்னா இப்போ கூட அந்த கிளாஸில் வந்து பார்ப்பீங்க, அதை ஜூம் பண்ணி காட்டுங்க தம்பி, அவர் அந்த தண்ணி பட்டுருக்கு, அந்த கண்ணீர். அப்போ பாருங்க எவ்வளோ திறமைன்னு சொல்லி. இந்த இருக்கிற சீனெல்லாம் இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ணி நாங்கள் தூக்கி இந்த துண்டை மட்டும் கட் பண்ணி போட்டால் வேறாக்கள் யார் நினைப்பாங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி. ஏன்னா இந்த துண்டை மட்டும் போட்டால் வேறாக்கள் நினைப்பாங்க பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று, ஏதோ ஒன்று நடந்துட்டு என்று சொல்லியா நினைப்பாங்க. அப்படி வந்து ஒரு நடிகர் ஒரு விஷயத்த வந்து நாங்கள் சொன்னால் அதை அப்படியே உள்வாங்கி வேற லெவலில் வந்து எங்களுக்கு ஆக்ட் பண்ணியிருந்து உண்மையாகவே பெரிய சந்தோஷம். வேற என்னென்ன செய்வீங்க?
நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். எனக்கு ஏழான்னு சொன்ன காரியம் எதுவும் இல்லை. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பாட்டு படிக்கிறதை தவிர எல்லாம் செய்வீங்க. செய்யணும். தம்பி இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க. இதை ஒரு வழியாக காட்டு. இதை பத்தி ஒரு சொல்லுங்களேன். இதுக்கு பேர் துளசி மாடம்ன்றது. சரி. இது ஒரு இந்துக்கள் வீட்டுக்கு முன் வாசல்ல வைக்கிற சாமான். இது பெரிய அளவுல செய்யறது. அதாவது 3 அடி உயரம் மட்டும் வரும். இது பெருசா செய்யறது. அதுக்குள்ள உண்மையான துளசி மரமே வைக்கிறது தண்ணி ஊற்றி வந்து வர்றது. சரி. பலவுக்குள்ள ஏதாவது சூனியங்கள் அசௌகரியங்கள் அல்ல கெட்ட சக்தியில நம்ம இருக்குன்னு சொன்னா அந்த துளசி மரம் பாடும். துளசி மரம் பாடுறத வச்சு நமக்கு ஒரு கெட்ட சக்திகள் கெட்ட திருஷ்டிகள் ஏதோ வீட்டுக்குள்ள அண்டிட்டு என்றதை அடையாளப்படுத்துறார்கள் தான். அடையாளத்தை காட்டுறது தான் அது. ஆனா இது சாம்பிளுக்கு நான் செஞ்சது. இதே அளவுல நான் பெருசுக்கு செஞ்சு கொடுப்பேன். பெருசுக்கும் செய்யலாம். செய்து கொடுக்கறதுக்காண்டி சின்னதா செஞ்சு காட்டினேன். சின்னதா மினியேச்சர் மாதிரி செஞ்சிருக்கீங்க. இதுல ஒரு வீட்டுக்கு வாரார்கள் இந்து மதம், பௌத்தம், இஸ்லாம் 4 மதத்தை சேர்ந்தவரும் வருவாங்க. அவங்களை எல்லாம் அடையாளப்படுத்துறதுக்கு 4 பக்கம் இருக்கக்குள்ள 4 பக்கம் 4 வச்சு காட்டு. சரி. இதுல அடுத்தது உண்மையிலே இது ஒரு மெஷின் என்று சொல்லலாம். அதாவது இந்த சூனியம் இருக்கா இல்லையா என்று சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இதுல கிரியேட் பண்ணும். இப்ப நாங்க ஒரு சூனியம் ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னா இதை கொண்டு வச்சு உடனே பார்க்கலாம். இல்ல உடனே பார்க்கலாம். இது பயபக்தியா ஒரு வெள்ளிக்கிழமையில கொண்டு அவங்களோட வீட்டுல வச்சு இதுக்குள்ள மல்லிகைப்பூவும் ஒரு துளசிலையும் வச்சு 3 நாளைக்கு வச்சு வணங்க ஸ்தலம் போல நம்ம கோயிலுக்கு வீட்டுல இருந்து சாமி கும்பிடக்குள்ள அதுக்கு ஒரு பூவை வச்சுட்டு வந்ததுக்கு பிறகு வெறும் தேசிக்காயை எடுத்து இதுக்குள்ள வச்சுட்டு நீங்க உங்களோட வாட்டில செய்யுங்க. 3 நாளைக்கு பிறகு பாருங்க அந்த தேசிக்காய் கருத்து இருக்குமான்னு சொன்னா உங்களோட வளவுக்குள்ள சூனியம் இருக்குன்னு அர்த்தம். சூனியத்தை கண்டுபிடிக்கக்கூடிய மெஷின் அளவுக்கு பவர் இருக்கு. இதை நம்பணும். இதை என்ன கருங்கல் வச்சுல மாதிரி சும்மா சிமெண்டால வச்சு போட்டு படமாடுகள் நெஞ்சா அப்படித்தான் உங்களுக்கு படம் தான். அப்படிதான் இருக்கு மனிதன சிந்தனை அப்படித்தான். சரி. இது இப்ப நீங்க இப்ப சிமெண்டால செஞ்சிருக்கீங்க. இதுக்கு இப்ப நீங்க அச்சி எதுவும் பாவச்சு இல்ல கையால செஞ்சு இப்ப அச்சி ஒன்றும் இல்ல. எல்லாம் நிலத்துல போட்டு வெட்டுறது துண்டு. இந்த துண்டு நிலத்துல வெட்டுறது. சரி. இது வெட்டுறது. ஆனா அச்சு இல்ல. நிலத்துல பரப்பி போட்டு அந்த வீட்டுல வச்சிருக்கிறேன். அந்த முன் வீட்டுக்கு அது மாதிரி அச்சு மாதிரி தான் சீமெண்ட பரவி போட்டு நாங்க ஒரு அளவு திட்டம் இருக்கு. அந்த அளவு திட்டத்தால வெட்டி கழிச்சு செதுக்கல் வேலை கூட இல்ல. அதுக்கு பிறகு நடுவால ஒரு கம்பி ஒன்று இருக்கு. ஓட்ட விட்டு தான் வருவோம். சரி. அப்புறம் கோல்பழ தூக்கி விட்டுறேன். இந்த இது எப்படி செஞ்சீங்க? பெயிண்ட் ரைட். பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க. கருங்கல். ஆனா இதே இதுல கருங்கல் சிலையில இருக்கிற சிலை ஒன்று வாங்கினா 48,000 ரூபாய். இதே மாதிரி கருங்கல்ல பொழிஞ்ச சாமான். அப்படி அதையும் நீங்க செய்வீங்களா? செதுக்குவீங்களா? அது கருங்கல் செய்யறது கஷ்டம்னே. அதுக்குரிய ஆயுதம் இல்ல, அதுக்கு அந்த பயிற்சியும் இல்ல. இது சிமெண்ட் அளவு மட்டும் இது ஒன்று தான் செஞ்சு தருவோம். ரைட். அடுத்த விஷயம் இன்னொரு விஷயம் நான் கேட்கணும். என்னன்னு சொன்னா நீங்க இந்த கோயில்ல இருக்கிற கடவுளை மட்டும்தான் சிற்பமா செய்வீங்களா? இல்லைன்னு சொன்னா இப்ப என்ன கூட ஒரு கோயில்ல இருக்கிற சிற்பங்களை விட ஒரு பொதுவான கலை நயம் பொருந்திய அனைத்து விஷயங்களையும் பொதுவா செஞ்சுட்டு போகலாம். லேசி செய்யலாம். அதை விட இதுக்கு லேசி ஏண்டா அது தத்துருவமாக பயசக்தியோட அந்த முகப்பாவனைக்கு ஏற்ற மாதிரியே கடுமையா ரிஸ்க் எடுத்து செய்யணும். ஒரு கொஞ்சமும் செய்யணும். இல்லாட்டி அந்த சில பேசாதுன்னு சொல்லுவாங்க. அது உரு கொடுக்கல. உரு கொடுத்தும் அது வாய்ப்பு இல்லை. அதாவது ஒரு முருகப்பெருமான செய்யறேன்னு சொன்னா இப்போ ஒரு சும்மா ஒரு பொடியை நம்ம செஞ்சு போட்டு வேலை மட்டும் கொடுத்து அடையாளப்படுத்தினா அது முருகன் இல்லை. முருகன் என்றா இவர் தான் முருகன். என்ன அழகான ஒரு பருவம். இந்த அழகை வர்ணிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நுட்பத்தை அந்த சிலையில கொண்டு வரணும். சும்மா ஒரு முகத்தை வச்சு போட்டு ஆயுதத்தை மட்டும் கொடுத்துட்டா அது சிலை பாக்குறதுக்கு முருகன் போல இருக்கும். நிறைய சிலைகள் இப்ப அப்படித்தான் நடக்குது. அதுல குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல. பார்வைக்கு முருகன். ஆனா இதை விட நுணுக்கமா வேலை செய்யக்கூடிய இந்தியாவில் இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தாக்கள் கூட செய்வாங்க. ஆனா இப்ப நாங்க செஞ்சுட்டு இந்த மண்டகல மாவட்டத்தில் இருக்கு. இப்ப எனக்கு ஒரு தலைமைப்படமான ஒரு ஆச்சாரியா இருக்கு. அவர் எங்களுக்கு விளங்காத விஷயங்களை ஒரு முகப்பொழிவு எடுத்து காடி தந்து கொடுப்பாரு. மிச்ச நிறைய விஷயங்கள் எல்லாம் நாங்க செஞ்சோம். களிமண்லையும் செய்வீங்க. இந்த சிமெண்ட்ல செய்யறவங்களுக்கு களிமண்ல சரியான ஈஸியா இருக்குமே. டக்குன்னு பிள்ளைக்கு வேண்டாம் தூக்கி நாய்ச்சி போட்டு திரும்ப அடுத்து அடிச்சு செய்யத்தான் இருக்கு. சிமெண்ட் அப்படி இல்லை. காஞ்சிரும் பிரச்சிரும் சிக்கல் கூட. இப்ப இதோட என் இடுப்போட சரியா இந்த முகம் இந்த உடம்பு ஒரு சிமெண்ட்ல செஞ்சு இந்த ஸ்கின் கலர் இந்த தோல்ற கலர்ல அப்படியே ஒரு ரியலா நான் இருக்கிற மாதிரியே செய்யலாம் ஒரு சிமெண்ட்ல. எவ்வளவு வரும் அப்படி செய்யறேன்டா? இவ்வளவுக்கு சைஸ் ஒரு 1.5 அடியில எடுத்தா தான் கூட உடம்புக்கு வரும். 1 அடி எடுத்தா தான் கூட உடம்புக்கு வரும். அப்படி வரும். எவ்வளவு வரும் ஒரு அண்ணளவா? ஒரு 65,000 கிட்ட.
65,000 ரூபாய்க்கிட்ட வரும். அந்த சிமெண்ட்டை வந்து நீங்க போட்டு எல்லாமே செஞ்சு எத்தனை நாள்ல செய்யக்கூடிய மாதிரி இருக்கு? 3 நாள் பிடிக்கும். 3 நாள். 3 நாள்ல வடிவா என்ன மாதிரியா உங்களை போல சச்சுருவமா இருக்கு. நீங்க போட்டோ மட்டும் தான் தர வேண்டி வரும். போட்டோ மட்டும். இப்ப நான் எனக்கு நீங்க போட்டோ எடுத்தோட நான் உங்களை கண்ணுக்குள்ள எடுத்துட்டேன். கண்ணுக்குள்ள அது சரி. அப்படி அந்த இதுவும் இருக்கு உங்களுக்கு. இப்ப நீங்க ஒரு ஆளை வந்து இப்ப நேர்ல வந்து பார்த்தா அவங்கள பார்த்துக்கொண்டு செய்யற அளவு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்படியும் சரி. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நான் நேற்று சிவருக்கு முன்னால வரும். அப்ப எனக்கு சின்ன வயசுல இருந்த ஞாபகங்கள் கூட இருக்கு. 3-4 வயசுக்குள்ள அந்த சம்பவங்கள் கூட அம்மாட்ட கேட்டாம எங்கடா நான் மறந்து வைத்தேன்டா மணி சொல்லுவாங்க. எனக்கு நல்லா அப்படியே ஃபுல்லா அப்படியே நிரசனமான மானசியமான கதை அப்படியே கற்பனையா ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப கூட வந்து ஒரு படம் ஒன்று வந்துச்சுடாப்பா, கடைசி ஒரு படம் வந்திருந்தது. அந்த படத்துல வந்து இப்ப நீங்க சொல்ற விஷயம் தான். அதாவது எத்தனையோ வருஷத்துக்கு முதல் நடந்த பிரச்சனை வந்து அவர் அந்த தண்ணி கீழே போனோம்னா அவருக்கு மைண்ட்ல வரும் எல்லா விஷயமும். இதுக்கு புறவு என்ன எதிர்காலத்துல சூரியனுக்குள்ள என்ன நடக்க போகுது அந்த சம்பவத்தை அனுமானிக்கிற தன்மையும் வரும் எனக்கு. அருள் வாழ்க்கை மாதிரி கனவு மூலமாக அல்லது கேள்வி ஞானங்கள் ஏதோ ஒரு செய்தி ஒன்று பரிமாற்றம் செஞ்ச மாதிரி எனக்கு சில்லுன்ன மாதிரி இருக்கும். அந்த உணர்வுல நான் சொல்லுவேன், நீங்க அங்கே போனாது இந்த பிரச்சனை ஒன்று வரப்போகுது போல போனா அதை எப்படி நீங்க ஒரு சாத்திரமா இவங்க கொஞ்சம் குழம்பிட்டு போனாலும் அங்கே போனால் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. பிரச்சனை வரும். அதை சம்பந்தமான விஷயங்களை எனக்கு இது கடவுள் இந்த ஜித்து இது என்னால் இந்த இது விஷயமும் என்னால் சொல்லல, ஊகிக்க இல்லாது, நிரூபிக்க இல்லாது. சுனாமி வரப்போகுதுன்னு சொன்ன விஷயத்துக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கேன். அதில் எனக்கும் வந்தது. ஆனா அதுக்கு பேரு சுனாமி என்னன்னு தெரியாது. இப்ப கடல் வரப்போகுதுன்ற உவமையும் எனக்கு தெரியாது. இப்ப சுனாமி வாரக்குமே நீங்க சொன்னீங்க. கனவு கண்டன அது அப்படின்னா பெரிய அலை ஒன்று வந்து மடியுது, ஆக்கள் எல்லாம் கீழே வர விட்டு போடுறாங்க, ஆக்களை வச்சு மூடுது அந்த அலை. அதான் கனவு கண்டன, அதோட கண் முழிக்குது. அப்ப இது சும்மா நம்மளோட ஞானங்கள் உறங்கு நிலையில இருக்க கூட நம்மளோட ஆத்மா வெளியேற டைம்ல பார்த்து அதை ஒன்றை கண்டு போட்டுருக்கு போல நான் நினைச்சேன். ஆனா கொஞ்ச நாளையாலே இது சுனாமியாக பேரெல்லாம் எடுத்து நான் கண்ணால பார்க்கக்கூடிய அதை ஆளை வந்து விழுந்து நாங்களாம் நின்று ஒருத்தான் ஓடி வந்தோம். அங்க என்ன ஓடி வந்தோம். அப்ப எனக்கு சில்லு அடிச்ச மாதிரி போயிடுச்சு. அந்த டைம்ல நான் சொல்லியிருந்தேன் பைத்தியம் இருப்பாங்க, இப்படி கடல் வருது நான் பரப்புற மாதிரி கனவு கண்ட நான் என்று சொன்னா நான் பெரிய சாத்திரியா பெரிய ஜித்தா ஒன்றும் இல்லையே, ஜீனா இல்லையே, ஓம இல்லை தானே, நிரூபிக்கல தானே. அப்ப அப்படியாப்பட்ட சிக்கல்களும் இருந்துச்சு எனக்கு, இப்படியாப்பட்ட தன்மையும் இருக்கு எனக்கு. அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணா ஒரு ஐடென்டி கார்டு ஒன்று கொழுகி இருக்கிறார். இதை ஜூம் பண்ணி காட்டுங்களா, அப்படி பிடிங்க. காட்டுங்க. இது வந்து என்னன்னு சொல்லுங்களேன் அண்ணா, என்ன விஷயம் இது? இது வீடியோ காட்டி கொண்டு அப்படியே இது இலங்கையில நாங்க ஒரு கலைஞன் என்றதை அடையாளப்படுத்தி அரசாங்கத்தால நிரூபிச்சிருக்காங்க. இப்ப கலைஞர்கள் சொன்னா போலி கலைஞர்கள் இருப்பாங்க. அவங்க போலி கலைஞர் இருந்தா இல்லாம பொதுவா ஒவ்வொரு மனிதன் கலைஞன் தான். ஆனா இந்த கலைத்துறையை வச்சுட்டு வேற வேற விஷயங்களை பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஆனா இப்ப நாங்களுக்கெல்லாம் நிரூபிச்சு உத்தரவாதம் பெற்று தந்திருக்காங்க, நீ உண்மையான கலைஞன் தான், நாட்டுக்கு நீ கட்டாயம் தேவை, நாட்டுக்கு கலைஞன் கட்டாயம் தேவை, அரசியல் நடத்துறது கட்டாயம் கலைஞன் தேவை. கலைஞனை கொண்டு வச்சுதான் ஒரு மீட்டிங்கை நடத்தலாம். இப்ப ஜனாதிபதி வாரம்தான் சரிதான், பிரதமர் வாரம்தான் சரிதான், அங்க ஒரு பாட்டொன்று நிகழ்ச்சி என்று நடக்க போகுதான். இந்தியாவில இருந்து வந்த பொடியன்கள் 2 பேர் வாரான்கள், அந்த கேரளா பொடியெல்லாம் மந்தாண்டி பாட்டுல போகல, அந்த பொடியன் வாரானான்டா அவனோட கலைஞன். அவனை பார்க்கறதுக்கண்டே நாளை 48 ரசிகர்மாரு இங்க வருவாங்க. அந்த 48 நடிகர்மார் அந்த ஆக்களை வச்சு அவர் அரசியல் நடத்திட்டு போவார். ஆகவே அரசியலுக்கு கட்டாயம் தேவை இந்த கலைஞர்கள் தேவை. இப்ப இந்த இருக்கிற ஐடென்டி கார்டு இந்த இருக்கிற ஐடென்டி கார்டு உங்களுக்கு கவர்மெண்ட் மூலமா தந்ததுக்கு பிறகு வந்து உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து எதுவும் காசு தருது அவங்களுக்கு மந்த்லி? இல்ல சொன்னா அவங்க எங்களுக்கு ஊக்குவிப்பு எங்களை படம் எடுத்திருக்காங்க, அந்த பகுதிக்குள்ள உள்வாங்கியிருக்காங்க. இதுக்கு நாங்க இன்சூரன்ஸ் சம்பந்தமான காசு மாதிரி நாங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் கட்டணும். ஆனா ஒரு 55 வயசுக்கு பிறகு ஓய்வூதியமாக ஒரு திட்டம் ஒன்று சாரண்டிருக்காங்க. மற்றபடி அவங்களோட கலாச்சார பிரிவுக்குள்ளே நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு முக்கியமாக முன்மூலமாக நாங்கள் போயிட்டு அங்கே ஒழுங்குபடுத்தி அந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்கிறதுக்கு செய்வோம். எங்களை அந்த வருமானம் பண்ணுறதுக்கு வராது, எங்களோட கடமை என்ற மாதிரி நாங்கள் செஞ்சுட்டு போவோம். இவங்க எங்களை எடுத்தது அடையாளப்படுத்தி அடுத்தது இந்த பாரம்பரிய கலை என்று சொல்கிற மகிடி என்ற கலை உண்டு. இந்த மகுடி இல்ல மகிடி, மகிடி மகிடி. ஓகே, மகிடி என்ற மகிடி வச்சிருக்கீங்களா? ஓ, எடுத்துட்டு வாங்க ஒரு பாவம் இல்ல படம் இல்ல. அந்த டைம்ல நாங்க எடுத்த காலத்துல பெரிய போனே வரலன்ற 18-20 வருஷமா போகுது வரைக்கும் செஞ்சு. ஓ, அப்ப அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. சரி. கடற்கரையில செய்வோம். சித்திரை வருஷத்தண்டைக்கு 3ஆம் நாள் 2ஆம் நாளைக்கு பிறகு சித்திரை கொண்டாடினதுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஆரம்பிப்போம். அடுத்தது காடு கட்டி என்ற விஷயம் இருக்கு. அதாவது இந்த கொத்து குலைகளாலே ஒரு மனுஷனை வச்சு முழுசா கட்டுற
ரைட் ஓகே. கண்ணை மட்டும் வச்சு கொத்துக்குள்ளையிலாலே மனுஷனை முழுசா வச்சு கட்டி போட்டு ஒவ்வொரு வீடா கொண்டு வரவர் அவர் மூலம் அடிச்சு கொண்டு வர. சரி. அதாவது எப்படின்னு சொன்னா வருஷக்காரன் பாரான்னு சொல்லுவாங்க. ஆகவே கடவுள் ஒவ்வொரு இல்லத்துக்கும் வந்து அவங்களோட சூழ்நிலைகளை பார்த்து அவங்களுக்கு வரம் கொடுக்குறதா வரம் கொடுக்காம இருக்கிறதான்னு சொல்ல தீர்மானிக்கும் சக்திகளாக தான் பிரபஞ்சத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த காலத்துல செஞ்சிருக்கான் பழையாக. ஆனா இதோட உண்மை தெரியாமலுக்கு காடு கட்டியன்னு சொன்னா வந்தா காசு கொடுக்குற காசு வாங்குறது கலெக்ஷன் பண்றதுக்கு வராங்க அதுன்னு சொல்லி போட்டு பிள்ளையான கருத்துக்களும் முன்பழிஞ்சு இருந்திருப்பாங்க. ஆனா நானெல்லாம் செய்யக்குள்ள அந்த காலத்துல இதை ஒரு கௌரவமா எடுத்து அவங்களோட வீட்டுக்கு நாங்கள் போனாத்தான் வர இது நல்ல விஷயம் நடக்கும், லட்சணம் நடக்கும், லட்சுமி கலாச்சாரம் வரும் என்ற உவமையில இருப்பாங்க. அங்கே அவங்களோட பலவுக்குள்ள நாங்கள் போகாட்டி நாங்கள் கூட சாதியினரா ஏன் நீங்கள் வரல எங்களை விட்ட வர மாட்டீங்களான்னு சொல்லி கூட்டிட்டு போகிற அளவுக்கு இருந்துச்சு. இப்போ ரோட்டில் கண்டோன்னே கடி நகை மட்டும் போட்ட மற்ற பக்கம் மாற்றி வச்சு சரியா போட்டு வைக்காங்க. அந்த அளவுக்கு இந்த இந்த சம்பந்தம் இல்லாம பிரிஞ்சு வைத்து அதை அடையாளப்படுத்துறதுக்கு முடியல. அப்படி ஒரு சிக்கல் ஒன்று இருந்துச்சு. இப்படிப்பட்ட விஷயங்களும் நாங்க அந்த டைம்ல இருந்து செஞ்சிருக்கோம். அடுத்த விஷயம் என்ன நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த கடற்கரை அந்த மண் அதுல வந்து நீங்க அந்த இதுல சிற்பம் மாதிரி சிற்பம் இல்ல பகாரா சித்திரங்கள். பகாரா சித்திரம் சமச்சீரான சித்திரங்கள் எப்படியும் வச்சு அமைச்சு செய்யறது. அதுல இப்ப எங்களை என்ன பத்தி செய்யல உங்களை பத்தி செய்யலாது. அது எப்படியான உருவங்கள் ரேக சித்திரங்களை பயன்படுத்தணும். அதுல வந்து செய்யலாம். அப்படி வந்து செஞ்சு காட்டுவீங்களா? இப்ப போவோமா ஒருக்கா போவோம் போயிட்டு அதோட வந்து இந்த வீடியோ முடிப்போம். வேற சொல்ல விரும்புறீங்களா மக்களுக்கு? நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு கலைஞனும் உலகத்துல பிறந்த எல்லாருமே ஒவ்வொரு விதமான ஒரு கலையை தன்னகத்தை வச்சிருக்காங்க. நான் டான்ஸை வச்சிருந்தாண்டா இன்னொருத்தன் பாட்டை வச்சிருப்பான், பாட்டை வச்சிருந்தா ஒருத்தன் நடிப்பை வச்சிருப்பான், நடிப்பை வச்சிருந்தா ஒருத்தன் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பான். ஒரு களவெடுத்து அவன் சமூகத்தில இருந்து அவன் தப்பிட்டு வாழ்றான்னு சொன்னா அது அவன் கலை தான். அவே இதை ஊக்குவிக்கலைன்னா 64 கலைகளுக்குள்ள இப்படியாப்பட்ட தந்திரோபயமான கலைகளும் அதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கு. 64 கலைகள் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள எப்படியாப்பட்ட கலைகள் நம்மளுக்கு அறியாத பயமும் உருவாக்குற கலைகள் கூட அதுக்குள்ள இருக்கு. அப்ப அவே கலைஞராக மதிச்சு ஒருத்தன் இப்ப கலைஞன் எனப்பட்டவன் எப்போதும் மத்தாக்களை சிரிப்பு ஊட்டுறதுல தான் இருக்கணும். ஒரு மனிதனை அள வைக்கிறது ஒரு செகண்ட் தான். மற்ற மனுஷனை சிரிப்பு உண்டாக்குறது ரொம்ப கஷ்டம். கூடி வச்சுட்டு பேசில வச்சுட்டு காசை கொடுக்கறது, மணிப்பசுக்குள்ள காசு வைக்கிறது, போர்வையோ சால்வையிலோ அந்த கலைஞனை அங்கீகரித்து ஒரு கௌரவத்தை கொடுத்து அவனை திருப்தி அளிக்காது. அவனோட வாழ்வாதாரத்துக்கு மட்டும் அது உதவி செய்யும். ஆனா கலைஞர்களை சேர்ந்து அதை கரகோஷம் பண்ணி அவனை உற்சாகப்படுத்தி அவனை ஆதரவுப்படுத்துற அந்த விஷயம் மட்டும்தான் ஒரு கலைஞன் மென்மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு உறுதுணையா இருக்கு. சொல்ல வர இதை புரிஞ்சு கொண்டுட்டு மக்களாகிய நீங்க அதாவது கலைஞனை நல்ல முறையில வாழ வைக்கணும். அடுத்து வந்து இப்ப உங்களோட இந்த இப்படியான வேலைகளுக்கு வந்து உங்களுக்கு எதுவும் தேவைகள் இருக்கு, எதுவும் உதவிகள் கிடைச்சா நல்லா இருக்கும்? நிச்சயமா இது ஒரு முக்கியமான விஷயம். நான் அந்த பொம்மை எல்லாம் கொண்டு வச்சுட்டு இந்த செய்யறாங்க அந்த வீட்டுகள்ல கிஃப்ட் மாதிரி கொண்டு திடீரென்று அது மாதிரி செய்யறதுக்கு நான் ரோபோ டான்ஸ் ஆடுவேன். கம்ப்யூட்டர் ரோபோ இப்படி நடக்குமோ அதே மாதிரி நடந்து எல்லா பாசைகளையும் செய்யும். ரோபோண்ட இயக்குனா இப்ப நான் உங்களுக்கு இடிக்க வரேன்டா இப்படி இருந்தா போதும் பிரேக்ல அது மாதிரி வரும். அது மாதிரி அந்த செக்ஷன் செய்யறதுக்கு 35,000 ரூபாய்க்கிட்ட மேல அந்த ரோபோ செட்டுக்கு உடுப்புக்கு போகும். இந்தியாவில உடுப்புக்கு போட்டா அப்ப இவங்க இதை செய்யக்குள்ள ரோபோ டான்ஸை இது வரைக்கும் யாருமே செய்யல தானே. இப்ப நான் சொல்றத பார்த்து மற்றவன் காசில காசு இருக்கிற கூட செய்யறேன்னு சொன்னா அதை நான் வாழ்த்து நம்பர வைக்கிறேன். ஆனா என்ன வேணுமே அப்ப இப்ப இந்த கதிரையில இருந்த வாக்குல நான் இப்ப எழும்ப போறேன். ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னு சொன்னா கதிரையில இருக்க எழும்ப போகுது. கயிறு 2 இருக்கு, இப்படித்தான் முடிச்சு எலும்பு. கயிறு பிடிச்சி எலும்பு இப்படிதான் எலும்பும். ரோபோண்டா எலும்பு மனுஷன் அப்படி கொண்டு நான் வேலை விட்டு ரோபோண்டாக்குள்ள இப்படி பிடிச்சிதான் எலும்பு, இந்த கயிற்றுல பிடிச்சிதான் எலும்பு. அது மாதிரி அந்த 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 எலும்புங்க திரும்பி எலும்புங்க வடிவாருங்க இவாருங்க. ஆமாட்டு சரி ரோபோ. அதே மாதிரி கண்ணாடியில நடக்கிற நான் உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் கண்ணாடி காட்ட போறேன். நடக்கும் முன்னுக்கு கண்ணாடி இருக்கு. எப்படி இருக்கு
ரைட் ரைட் ரைட். அது பாட்டு ஒன்று போட்டா ரோபோக் டான்ஸுக்கு பாட்டு ஆடிக்கலாம். இப்ப இல்ல நம்ம செய்வோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இதோட வீடியோ கிடக்கு இது அனுப்புறேன். இந்த இப்படி டான்ஸ் ஆடுற இந்த இது இருக்கு. ரவுதாஸ் உருவமா மணல்ல செஞ்சிருக்கேன். அதை நான் அனுப்புறேன். அடுத்தது இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ஜீசஸ் சிலுவையில் அரைஞ்சதுக்கு அவனு சிலுவையை கொண்டு செஞ்சிருக்கேன். சிலுவையில் ஜீசஸ் இருந்த மாதிரி. உங்கள்கிட்ட இப்போ செஞ்ச சிற்பங்களை வச்சிருக்கீங்களா? இல்லை, ஃபோனில் கிடையாது. எல்லாம் ஃபோனில் ஃபோட்டோ இப்போ எல்லாம் கொடுத்துட்டீங்க. அப்படியா? ரைட். இது மணலோவிய சிற்பங்களில் ஒரு வகையானது. இது ரேக சித்திரங்களை பயன்படுத்தி சமச்சீராக செஞ்சு இது பகாரா சித்திரம் என்று சொல்கிறேன். எப்படியான அமைப்புகள் எடுத்தாலும் அது சமச்சீரான முறையில் எடுத்தால் அது பகாரா சித்திரமாக இருக்கும். ரேக சித்திரங்களை பயன்படுத்தி செய்கிற முறை இப்போ நான் செய்து காட்டுறேன் பாருங்க. அதை தான் நீங்கள் செய்ய போறீங்க. ஓகே, சரி. ஓ இருக்கும். இது இப்ப என்ன கீறிருக்கீங்கன்னா இது சமச்சீரான வர கவுட்டுகளை பயன்படுத்தி ரேக சித்திரங்களை பயன்படுத்தி பகாரா சித்திரம். பகாரா சித்திரம் அதுக்கு அமைப்பு இல்லை. அப்படித்தான் வரணும் அமைப்பு இல்லை. அது எப்படி என்ன சமச்சீரான பகுதி பாதிவாதியா இருந்தா சரி. பாதி சமைச்சீர் இல்லாட்டியும் கூட பரவாயில்ல. கண் மைண்டுக்கு மனசுக்கு அப்படி கீரை வசைவாக்க அடிக்க முடியுமா அவ்வளவுக்கு எடுக்கலாம். இப்ப இதுக்கு எதுவும் காரணங்கள் இருக்குமா? இப்ப நீங்க கீர்ணைக்கு இது கிரேக்கத்துல சித்திரத்தின் மூலமா எதுவும் சொல்ல வரீங்களா? கிரேக்க அரசு பேரரசிகள் காலங்கள்ல கலிலி இந்த அவங்கள லியோனார்டோ டா வின்சி காலங்கள்ல இப்படிப்பட்ட பகாரா சித்திரங்களுக்கு கிரேக்கத்துல பெரும் மதிப்பு இருந்துச்சு. அது சித்திரம் எடுத்தாக்களுக்கு விளங்கு பகாரா சித்திரம் அதுல ஒரு பகுதி தான். இதுல ஆத்மீகமான விஷயங்கள் அது வந்து பெருசா இல்லை. ஆனா கலை நுணுப்பமானவே இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா வந்து அந்த செய்த வந்து அந்த என்ன பேர் இருக்கு? துளசி மாடம் என்ற அந்த சாமனை வந்து விற்பனைக்காக வந்து அண்ணா வந்து தருவீராம். அதாவது இந்த வீடியோ பார்க்குறார்கள் வந்து நீங்கள் கூட வந்து வெளிநாடுகளில் இருந்தால் கூட வந்து அண்ணாட்ட இதை வந்து நீங்கள் வாங்கலாம். ஏன்னா உங்களோட அட்ரஸ் வந்து தருவீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கொரியல் மூலமாக அனுப்பலாம். அதை தவிர வந்து ஸ்ரீலங்காவில் வந்து யாரும் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அண்ணாட ஃபோன் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன். அவருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணி அதை நீங்கள் பை பண்ணலாம். இதை வந்து எவ்வளோத்துக்கு கொடுப்பீங்கண்ணா மக்களுக்கு? அதே கருங்கல் சிலையிலே இருந்த மாதிரியே கருங்கல் பொலிச்சலோட இருந்து எடுக்கிறேன்னு சொன்னா கருங்கல் விற்கிறதுல பவுனியாவில் எடுக்கணும். 45,000 ரூபாய்க்கு 48,000 ரூபாய்க்கிட்ட போகும். 48-45 கிட்ட போகும். 50 முடியும். சரி, ஒரு பேண்ட்ல கொண்டு வந்தா கூட சரி. ஆனா அது கருங்கல் பொலிச்சலை போலவே நான் சீமந்தால செஞ்சேன். எந்த ஒரு அச்சுகளும் பயன்படுத்தாமலுக்கு சின்ன சின்ன தட்டுகளை இது நான் கையால கீறி எடுத்து செஞ்சு
பொதுவாக இதை சொல்ல போனா இது துளசி மாடம்ன்ற பேரு. ஆனா இது பெரிய அளவுல 3 அடி உயரத்துல வீட்டுக்கு முன்னால வச்சு உண்மையான துளசி மரம் நடக்கூடிய ஒரு அமைப்பு தான். சேம்பிளுக்கு நான் செஞ்சு வச்சுக்கேன், தூக்கி கொண்டாக்கல காட்டுறதுக்கு. ஆனா இது சின்னது என்ன செய்யறேன்னு சொன்னா வீட்டு இந்த ஹோல் இருக்கு தானே, ஹோல், அந்த ஹோலுக்குள்ள வச்சு 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 ஒரு அழகு சாதன பொருளாகவும் பயன்படுத்தலாம். அதுல 4 மதங்களையும் சேர்ந்தவங்களுக்கு ரக்குகள் இருக்கு, பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ள வைக்கலாம். இஸ்லாமியருக்கு படமும் இல்லை, சிலுவையும் இல்லை, சுருவமும் இல்லை, அதனால அது எம்டியா இருக்கு. அதை வேணுமெண்டா செய்யலாம். அப்படி இல்லை அது ஒன்றும் தேவையில்லைன்னு சொன்னா இது மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துற விஷயம் என்னன்னு சொன்னா உங்களோட பலவுக்குள்ள சூனியம் இருக்கா இல்லையா என்றதை கண்டறியக்கூடிய ஒரு சூனியம் எடுக்கிற ஒரு மெஷினாவே பயன்படுத்தலாம். 100% இதை நீங்க நம்புனீங்கன்னா செய்யலாம். ஏன்னா இது தெய்வ ஆத்மீகமான ஒரு செயல்பாடை செஞ்சிருக்கு. பிரபஞ்சத்துக்கு முன்னால நான் சொல்லிட்டு இருக்கேன். தியரி நிச்சயமா அதை கேட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது சூனியத்தை இப்படி எடுக்கிற அந்த விஷயத்த சூனியம் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிற விதத்தை நீங்க எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இதை நான் 10,000 ரூபாய் கொடுப்பேன் குறைஞ்சது. இதை வந்து 10,000 ரூபாய் கொடுப்பேன். ஆனா இது கருங்கல்ல இதே மாதிரி வாங்க போனோம்னா உங்களுக்கு 50 கிட்ட 48 கிட்ட போகும். கருங்கல்ல செஞ்சு வச்சா சூனியம் எடுக்குமா, இதுல செஞ்சு வச்சா எடுக்குமா, அப்படி இருக்கா? இல்ல, கருங்கல்ல இதை விட கொஞ்சம் வினோதமான சக்திகள் இருக்கும் இருக்கலாம் என்று சொல்லி இந்த உயிரோட்டங்கள் இருக்கும். சரி, ஒளிப்பா இருக்கு. சரி, ஆனா அதே உயிரோட்டத்தை நான் கொடுத்துருக்கேன் இதுக்கு. அதே உயிரோட்டத்தை நீங்க நாங்க சிலை செஞ்சு போட்டு கந்து ரக்குறாக்கள் நாங்க செய்வேன் நின்று பேசலையான்னு சொல்றதுக்கு ஆச்சாரியவ கண் கொடுக்குவாங்க. கண் மொழி துறக்கிறதுக்கு ஒரு நாள் வைப்பாங்க. ஒரு நாள் இருக்கு மொழி கண் துறக்கிற உரு கொடுக்குறது. அப்பயே அந்த சடங்கை செய்யறாங்க. சீமந்தால செஞ்சு கொடுத்து உரு கொடுக்காங்க. அது மாதிரி நான் இதுக்கு உரு கொடுத்துருக்கு. அது நிச்சயமா அது கருங்கல்ல செஞ்ச மாதிரி இதுவும் செய்யும். ஆனா ஒரு அந்த காலத்து ஆச்சாரியமாரும் அந்த காலத்து பழைய முறையான ஆக்களும் கருங்கல்ல செஞ்சா அது கொஞ்சம் சக்தி வாய்ந்ததா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. அது உண்மைதான். ஆனா அதுக்கு இந்த அளவுக்கு நாங்க மினக்கட்டு இது செஞ்சு எங்களோட விஷயங்களை பயன்படுத்தி திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானாவே செஞ்சுட்டு போகும் கருங்கல். ஆனா கருங்கல்ல நீங்க பண்ண முடியாது, வாங்குங்க. 45 கிட்ட 50 கிட்ட போகும். 50 கிட்ட போகும். அதே வேலையை இதுக்கு நான் செஞ்சிருக்கேன். நீங்க உருவாக்கிருக்கீங்க. இதுக்கு நான் உயிர் கொடுத்துருக்கேன். நீங்க பாவிக்க வேண்டிய சாமான் ஒரு துளசியில, ஒரு வெள்ளைப்பூ, ஒரு தேசிக்காய் 3ஐயும் பயன்படுத்துங்க. அது என்னமா செய்யறேன்னு சொல்ற விஷயத்த உங்களோட வளவுக்கு சூனியம் இருக்கா இல்லையான்றதை நிரூபிக்கிறதுக்கு 3 நாள் கணக்கு. அது வந்து என்ன நீங்க சொன்னீங்க தானே, சூனியம் இருந்தா என்ன நடக்கும்? தேசிக்கா கருத்து போயிருக்கு. கருத்து போயிரு 3 நாள்ல கருத்து போயிருக்கு. அது என்னமா செய்யறேன்னு சிஸ்டத்தை சொல்லி காட்டுறேன். சரி, ஓகே, ரைட். பார்த்துருப்பீங்க. உண்மையாவே இந்த அண்ணாவுக்கு வந்து தேங்க்யூ. உண்மையாவே இந்த அண்ணாவை வந்து உலகம் எல்லாத்துக்குமே வந்து தெரியப்படுத்துங்கண்ணே. அதே போல வந்து முன்னுக்கு வீடியோ பார்த்து என்னடா பெரிய பிரச்சனையான்னு சொல்லி பார்த்து வந்திருப்பீங்க. அது ஒரு பிராங்க் வீடியோ மாதிரி தான் கிட்டத்தட்டே நாங்கள் பிளான் பண்ணி செஞ்சது. இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து போகணுமெண்டு என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், ஒரு நல்ல விஷயத்த வந்து நாங்கள் வீடியோவை வந்து போடக்குள்ள வந்து அது வந்து கொஞ்சம் ரீச் ஆகிறது வந்து குறைவு. இதை வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு பிரச்சனை, சண்டை, ஊர்ல பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் அந்த வீடியோ போடக்குள்ள நிறைய பேர் இந்த வீடியோ கிளிக் பண்ணி வரக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்கு. அதையும் தாண்டி இந்த அண்ணா வந்து எப்படியாவது இந்த உலகத்துக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு 650 வந்து எல்லாருக்கும் இந்த அண்ணாவை தெரியும். ஆனால் உலக நாடுகள், உலகம் ஃபுல்லாக வந்து இந்த அண்ணாவை வந்து தெரியப்படுத்தணுமென்றதுதான் இந்த வீடியோ எடுத்ததுக்குரிய நோக்கம். இந்த அண்ணாவுக்கு நிறைய திறமைகள் இருக்குது. இவர ஃபோன் நம்பரை போட்டு விட்றேன். இவரோடையும் நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் பேசலாம். இவர் வந்து தொழில் வந்து செய்கிறார், வந்து மேசன் வேலை, அதே போல் வந்து சிற்பக்கலை, இப்போ வந்து பீச்சில் கூட வந்து கீரி கார்டனர், இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து இவர் செய்கிறார். உண்மையாகவே அவரோட டைமை எங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுக்கு தந்து எங்களோட வந்து அழகாக பேசி எல்லா விஷயங்களையும் வடிவாக செஞ்ச இந்த அண்ணாவுக்கு வந்து பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அண்ணா, வணக்கம். சரி, ஒன்னு யோசிக்காங்க, தொடர்ச்சியா பயணிப்போம். இனி 2-3 நாளையில நான் திரும்பி வாரேன்னு சொல்லியிருந்தேன். மண்ணுல வந்து கோயில் கட்டி காட்டுறேன். இந்த சிலை செஞ்சதுல என்னுடைய பங்களிப்பு இருக்கு. அந்த சிலையா செஞ்சதுல பங்களிப்பு இருக்கு. ஏற்றிட்டு கொண்டு செஞ்சது நாங்க. ஒவ்வொரு கோயில்களையும் வச்சிருக்கோம். ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு எங்கட ஒரு டீம் மக்கள் சேர்ந்து செஞ்ச கோயில்கள், பரிவல கோயில்கள் இருக்கு. சொன்னாரு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கோயில் தருவேன். அதை 6 டக்குன்னு செஞ்சு முடிக்காது. ஆனா கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு இடையில எல்லாரும் சமனாவே முடிச்சோம். அதுல போட்டி விஷயங்கள் ஒன்றும் இல்ல. எல்லாருக்கும் வேலை செஞ்சாக்கள் தான். எல்லாம் என்ன போல இருக்காங்க, என்ன கோயில் வேலைறாங்க மட்டும் இல்ல. அது நாக்கு என்ன போல 13-15 பேர் இருக்காங்க. அவரோட வேலைறாங்க. அவங்க பொம்மை கண்டே இருக்கிறாக்களும் இருக்காங்க. நாங்க பொம்மை கண்டும் இருக்கோம். மல்டி எல்லா விஷயத்தையும் சேவைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு போவோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் பார்த்து முடிஞ்சு போட்டு அந்த பக்கத்தால தட்டிட்டு போயிடாம, ஒரு மனுஷனுக்கு ஒரு செய்ய வேண்டிய உதவியா இருக்கும். இது
இது ஒரு தொழில்நுட்பமான விஷயமாகவும் இருக்கு. இது ஒரு உங்களுக்கு மீடியாவில் ஒரு விஷயத்துல சந்தோஷமாகவும் இருக்கு. எல்லா விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு தரும்போது நீங்கள் எங்களுக்கு சாதாரண ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி ஒரு மற்றவர்களை பகிர்ந்து கொள்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த எதிர்பார்க்க நண்பர்களே தயவு செய்து நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குட் லக். பாய் பாய்.